சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 co-presented by சென்னை சமிர்தா, பவர்ட் பை யாஸ்கோ ஷியாஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல இன்னைக்கு என் கூட என்னோட ஃபேவரட் டிரெக்டர் லிங்குசாமி சார் இருக்காங்க. சார் வணக்கம். உங்களோட படங்கள் நமக்கு ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்தாலுமே வெளியே நீங்க பேசுறது இருக்கு இல்லையா, மக்களோட பேசுறது இல்லை இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்குறது, அது ஒரு எனர்ஜியை கொடுக்குது. தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய உந்துதலா இருக்கு, இப்போ நான் உட்பட. இது நிறைய பேர் லைஃபை மாத்துது. இது நீங்க உணர்றீங்களா எப்படியாவது? நான் இயல்பா தான் பேசுறேன். இல்ல அதான் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் வருதான்னு கேக்குறேன். சரி தெரியல, நான் இயல்பா இருக்கேன். அது பாசிட்டிவா இருக்குன்னா சந்தோஷம் தான் எனக்கு. நிச்சயமா அது மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொன்று என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்து, நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. நமக்கு ஒரே ஒத்த கருத்துல இருக்கிற மக்களோட பேசுறதுல இருக்கிற ஒரு மாதிரி சுவாரஸ்யம் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரே வைப்ல இருக்க அது வந்துட்டு நீங்க அந்த மாதிரி உங்களுடைய ஒரே வேவ் லென்த்ல இருக்கிற நண்பர்கள் யாரும் சொல்லுவீங்க இண்டஸ்ட்ரியில ஒரே வேவ் லென்த்ல? அது பாலாசேகர் சார், சசி சார், பாலன், நம்ம பிருந்தா சாரதி, அப்புறம் எப்பயுமே என்னுடைய மானசீக குரு மாதிரி சங்கர் சார், எல்லாரும் தான். ஹரி ஜெயராஜ் சார், அவர் மியூசிக் டைரக்டராகவே நம்ம யோசிக்க முடியாது. அவர்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் மாதிரி இருக்காரு, அந்த மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவர்கிட்டலாம் பேச ஆரம்பிச்சா 1 hour போகும் குறைந்தபட்சம். ஃபோன் கட்டாயம் மறுபடியும் தான் ஓப்பன் ஆகும். அப்புறம் ஞானசம்பந்தம் சார், ஒரு பெரிய இருக்காங்க நிறைய பேர் நம்ம நண்பர்கள். சமீபத்தில் என் நண்பரோட பேசிட்டு சும்மா ஒரு இந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்கும்போது பேசிட்டு இருந்தோம். ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவை எப்படி காட்டணும் அப்படின்னா அதுக்கு யார் நம்ம சொல்லுவோம்னு பேசிட்டு இருக்கும்போது எல்லாரோட சாய்ஸ் யாரும் லிங்குசாமி சாரோட பேர் இருந்தது. என்னன்னா, ஒரு கதை திருக்கதை எல்லாம் விட்டுடலாம் சார், ஆனா இந்த சீனை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த ஹீரோ இப்படி காட்டினா இங்க விசில் அடிப்பான், கிளாப் தட்டுவான், இதுக்கான எலிவேஷன் வரும் அப்படின்னு இல்லையா. இது மாஸ்டர் கிளாஸ் நீங்க கத்துக்கிட்டது, ஒர்க் பண்ணதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள என்ன ஓடும் எவ்ரி டைம் ஒரு சீனை நம்ம அமைக்கும் போது? இல்ல நான் பேசிக்கா என்னன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, என்னுடைய விருப்பம் ஆசை. நான் ஸ்க்ரீன்ல பார்த்து ரசிச்சது, இப்போ மணி சார் படம் ரொம்ப பிடிக்கும், விஸ்வநாத் சார் படம் ரொம்ப பிடிக்கும், பாசில் சார் படம் பிடிக்கும், நிறைய நம்மளுக்கு பாக்யராஜ் சார் படம், நிறைய இந்த மாதிரியான ஒரு படங்கள் தியேட்டர்ல உட்காந்து பார்த்துருப்போம். ரஜினி சாருடைய தீவிர ஃபேனு. இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் கலந்து ஒரு கார்த்திக் ரொம்ப அவர் கார்த்தி சார் நம்ம வருஷம் பயனார்ல, மௌன ராகத்துல நிறைய படங்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ. அவருக்கெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை, கொஞ்சோண்டு அப்படி இன்புட் கொடுத்துட்டு அவங்க பல மடங்கா மாற்றிடுவாங்க. அது மாதிரி மோகன்லால் சார் நடிக்கிற மாதிரியே தெரியாது, அவ்வளோ அற்புதமாக ஒரு பிஹேவ் பண்ணுவார், அவ்வளோ சூப்பராக பண்ணுவார். இப்படி உலகம் மொத்தமே நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, இந்தியா மொத்தமும் நிறைய ஹீரோஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் நமக்குள்ளேயும் ஒரு காலேஜ் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கும்போது நமக்குள்ளேயும் ஒருத்தர் இருப்பான்ல, அதெல்லாம் கலந்து ஏதோ வருது இருக்கு. ஆனந்தம் விகடன், ஆனந்த விகடன். எனக்கு லைஃப்ல விகடன் மறக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்தேன்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு ஸ்கூல் டயத்துல எல்லாம் நான் அடிக்கடி இந்த பேட்டியெல்லாம் சொல்லியிருக்கேன். எங்கள் கடைக்கு வர்ற விகடனில் பின் எடுக்கிறதுக்காக நானும் எங்கள் தம்பியும் எடுப்போம். அப்போ தான் அதில் உள்ள ஜோக்கு இதெல்லாம் படிப்போம். இந்த தாத்தா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே என் லைஃப்பில் இருக்கார். அது இல்லாமல் இதோடைய ஃபவுண்டர் எஸ்எஸ் வாசன் அவர் மிகப்பெரிய பிரம்மாண்டம். அவங்க சினிமாக்குள்ள அவங்க பண்ண மிகப்பெரிய விஷயங்கள் மிக பெருசு. அதனால் இதில் இருக்கிற எல்லாருமே எனக்கு நல்ல நண்பர்கள். என்னுடைய முதல் கவிதையிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். விகடனில் வர்ற மார்க்கை நான் ரூமில் இருக்கிற என்னோடய அசிஸ்டன்ஸோட டிஸ்கஸ் பண்ணி நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அது 1 மார்க்கு இல்லை 1/2 மார்க்கு கொட்டி குறைச்சிருக்கலாம். மற்ற படங்களுக்கெல்லாம் எவ்வளோ கரெக்டாக நான் கூட அதை ப்ரெடிக்ட் பண்ணுவேன். இந்த ரெட் கார்பெட்டை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது டைரக்டர் வினோத்ராஜ் அவர்கள் தான். வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கு. சிறந்த அறிமுக டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்குறீங்க, விகடன் அவார்ட்ஸ் வாங்குறீங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குண்ணா அது உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். விகடன் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஊர் ஆட்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது தான், வெளியே எங்கே போய் அங்கீகாரம் கிடைச்சாலும் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது இன்னும் கூடுதல் சந்தோஷமாக இருக்கும். அந்த ரொம்ப ரொம்ப எனக்கு நிச்சயமாக இந்த மொமெண்ட் ஒரு சந்தோஷமான மொமெண்ட். ஏன்னா கொட்டுக்காளி படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட டைம் கிடைக்கிறதே எங்களுக்கு கஷ்டமாயிரும். ஸோ அதனால இந்த தருணத்தில் இந்த நேர்காணலில் இந்த கேள்வி கேட்டுக்கணும். ரோட்டோரம்லேருந்து பெர்லின் வரைக்கும் இப்போ நீங்கள் போயிருக்கீங்க. ஸோ அந்த ரோட்டோரம்லேருந்து பெர்லின்னா நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, ஒரு படம் கிராமத்து சாயலில் எடுத்து இன்னைக்கு பெர்லின் வரைக்கும் அந்த படம் உலக ஆடியன்ஸ் முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது எப்படி இருந்துச்சுன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போகும்போது? பொதுவாகவே நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம அவ்வளோ தூரம் கொண்டு போய் அவங்களோட படம் பார்க்கும்போது நம்ம எடுத்த படத்து மேலே நம்மளுக்கு அவங்க கேட்குற கேள்வி வழியாக நம்மளுக்கு கூடுதல்
புரிதல் வருது, நம்ம படத்து மேலே நம்மளுக்கு ஒரு கூடுதல் புரிதல் வருது. அங்கே என்ன ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களோ நான் இங்கே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஊர் ஆடியன்ஸ், நம்ம ஊர் கதை, அவங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்ட கதை, அவங்களுக்கு எப்படி இது கன்வே ஆகும், என்னவா அவங்களுக்கு வந்து ஒரு தாட்ஸ் உருவாக்க போகுது. ஏன்னா ஃபிலிம்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொட்டுக்காலில் இருக்கும் நான் நம்புகிறேன். கொட்டுக்காளியோட படத்தோட கதையோட ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஏன்னா கிராமத்து சாயலில் படம் இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சு? எல்லாம் யூஸ்வலாக சொல்கிறதா, நான் அது அப்படி சொல்ல இல்லை. உண்மைக்கே அது ஒரு ரொம்ப ரொம்ப காலமாக குளோபலாக வெவ்வேறு பேரில் நடந்துட்டு இருக்க ஒரு இஷ்யூ, குறிப்பாக பெண்கள் மேலே நடந்துட்டு இருக்க ஒரு இஷ்யூ. அதை அட்ரஸ் பண்ணணுன்றது தான் எடுத்திருக்கேன். ஸோ அது எங்கே ஆரம்ப புள்ளின்னு சொன்னாலும் அதை கண்டென்ட் ரிவீல் ஆயிரும், வந்து பாருங்கள், கண்டிப்பாக எங்கேஜிங்காக இருக்கும். அடுத்து உங்களோட ஹீரோ இங்கே வந்து சிறந்த நடிகருக்கான அவார்டு வாங்குற சூரி சார், அது நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்கு ரொம்ப மிக மிக தகுதியானவர். நீங்கள் கொட்டுக்காளி பார்த்தீங்கன்னாலும் இப்போ கருடனும் வந்திருக்கு, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன நியாயம் செலுத்தணுமோ அதை செஞ்சுருக்காரு. கொட்டுக்காலிலையும் இந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ நியாயம் செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணன் கிடைக்கிறது. மெர்லினில் வந்து பார்க்கும்போது எஸ்கே ப்ரொடக்ஷன் அவர்கள் மூலியமாக அந்த படங்கள் எல்லாமே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் சூரி சார் எல்லாருமே பார்க்க முடியுது. எஸ்கே அவர்கள் படத்தை பார்த்து என்ன சொன்னாங்க, எந்த மாதிரி கிரெடிட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க? இல்லை, அண்ணன் வந்து இப்படிப்பட்ட ஃபிலிம் எடுத்து கூழாங்கல்ல பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஃபிலிம் எடுக்கிற நீ முழு சுதந்திரத்தோட இயங்குறதுக்கு நான் வாய்ப்பு தர்றேன், நீ எடு அப்படின்னு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த ஃப்ரீடத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். கொட்டுக்காலில் அது வந்து இதாக இருக்குது. ஏன் ஃப்ரீடம் சொல்கிறேன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து எனக்கு அவ்வளோ கிடைக்கிற ஒரு இது சப்போர்ட் இருக்குல்ல. அது கொட்டுக்காலில் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி கொட்டுக்காலி துளியளவு கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஆர்டிஸ்ட் உள்ளே வந்தோம், எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அதை கரெக்டாக எடுத்திருக்கேன். எஸ்கே எனக்கு 2 வாட்டி படம் பார்த்தாரு, அவர் ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு கேள்வி நான் கேட்கலன்னா ஆடியன்ஸ் வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க யாருன்னு இந்த இடத்துல பதிவு பண்ணணும், அவங்கள வச்சு என்ன மாதிரி படம் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு இந்த இடத்துல பதிவு பண்ணணும். கண்டிப்பா என்ன சொல்றது, எல்லாருமே பிடிக்கும். நம்ம சினிமாக்குள்ள என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சினிமாவுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம பர்டிகுலரா ஒருத்தவங்க 2 பேரும் சொல்லலாம். சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இது எப்படி சொல்றது, இங்க சர்வே ஆகிறது எவ்வளவு அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிபெண்டான ஒரு ஐடென்டிட்டி இருக்கனால தான் இவங்க எல்லாருமே சஸ்டெயின் ஆகிறாங்க. அதனால பர்டிகுலரா இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கிறதுனால எல்லாருமே டேலண்ட் இங்க சஸ்டெயின் ஆகி சர்வேல் ஆகிறவங்க, அதனால எல்லாருமே எனக்கு பிடிக்கும். இதை சும்மா மலுப்புறக்காக சொல்ல, உண்மையா சினிமாவோட சுச்சுவேஷனை புரிஞ்சு சொல்றேன். ரொம்ப நன்றி வினோத்ராஜன்னா. உங்ககிட்ட ஒரு 999 நுங்கி கேம் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. அது என்ன கேம்னா வந்து உங்களோட கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எது? இப்போ நான் போட்டிருக்கதே கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதுதான் கம்ஃபர்ட், ஒரு ஷர்ட், ஷூ. தேங்க்யூ ஸோ மச்னா. அண்ட் 999 நுங்கிலேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட். சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான், வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். Co-presented by Chennai's Amrita International Aviation and Hotel Management College, powered by Yasco Shirts and Trousers. Associate sponsors GT Holidays, South India's #1 travel brand, Satyabama Institute of Science and Technology, Apollo Hospitals, Kingmaker IAS Academy, by IAS for IAS, we teach, you reach. Gold partner Lalita Jewelry. Food partner Geetham Veg Restaurant, release the ragas of real taste. Realty partner Hi-Fi Housing and Properties, உங்கள் கனவு இல்லம் எங்கள் இடத்தில். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் #1 retailer, ஜோடிஸ், டுகெதர் இஸ் பியூட்டிஃபுல், 999 prestigious லுங்கிகள், அணிந்து மகிழ்வீர் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்தை. ஆர்கேஜி நெய், கம கம மனம் நலம் தரும் தினம். மெட் பிளஸ் 50 to 80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ். ஹியரிங் பார்ட்னர் அஸ்ட்ரா ஹியரிங் கேர், வி ஹெல்ப் இயர்ஸ் டு ஹியர். டெய்ரி பார்ட்னர் தமிழ் பால், கறந்த பாலின் மனம் மாறாத சுவையுடன் தமிழ் பசும் பால். சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட், தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில். அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், திங்க் அவுட்டோர் திங்க் நெக்ஸ்ட். மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ, சோல் கன்சீஷனர் ஃபார் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பிராண்டிங். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஸ்கைராம்ஸ், க்ரோ பியாண்ட் ஸ்கை. மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னர் AGS சினிமாஸ், நம்ம சென்னை நம்ம சினிமாஸ். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி 91.1 FM.